அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யதேச அனுபவத்தை செய்யத் தொடங்கிய பெரியாழ்வார் திருமாலிருஞ்சோலைக்கு அடுத்தபடியாக திருக்கோட்டியூரை அனுபவிக்கின்ற பதிகம் பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி. அதிலே முதல் 5 பாசுரங்களிலே அந்த திருக்கோட்டியூரிலே வாழுகின்ற ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய பெருமை என்ன, அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களாலே ஆராதிக்கப்படுகின்ற எம்பெருமான், அந்த எம்பெருமானை நினையாதவர்களுடைய சிறுமை என்ன, இவை இரண்டையுமே சேர்த்து அருளிச் செய்தார். அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கின்றார்? திருக்கோட்டியூரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மறுபடியும் அவர்களுடைய பெருமையை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அவர்கள் எந்த விதத்திலும் ஏதம் ஒன்றுமில்லாதவர்கள், குற்றமே இல்லாதவர்கள் என்று நன்றாக விளக்கமாக தெரிவிக்கின்றார். புலங்களைந்து பொறிகளால் ஏகமுன்னமிலாத வங்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோர் நரசிங்கனை நவெண்ணேற்றுவார்கள் உழக்கிய பாரதோடிபடுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. பூதமைந்தொடு வேள்வி 5 புலன்களைந்து பொறிகளைந்து என்று எல்லாம் 5 இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மட்டுமல்ல, சாமான்யமான மனிதர்களுக்கே இப்படித்தான் இருக்கிறது. பூதமைந்து என்றால் 5 பூதங்களாலே ஆன உடல் இது. இந்த உடல் என்பது நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் என்றெல்லாம் சொல்லுகின்றோமே, பிருத்திவி, பூமி, அப்படிப்பட்ட பொருள்களாலே ஆனதுதான் இந்த உடம்பு. ஆக முதல்ல பூதமைந்து என்றார். அதற்கு மேலே வேள்வி 5 என்றால் பஞ்சமகா யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூத யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் என்றெல்லாம் ஒருத்தன் செய்ய வேண்டிய யஜ்ஞங்கள் 5 ஆயினாலே அதற்கு வேள்வி 5 என்று பெயர். அதற்கு மேலே புலன்கள் 5 என்றால் அந்த செவிவாய், கண்மூக்கு, உடல் என்று 5 புலன், அவைகள் 5. பொறி 5 என்றால் அந்த 5 புலன்களுக்கு விஷயமான சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் என்று சொல்லப்படுகின்றவை. இதெல்லாம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எதற்காக என்றால், இவைகளெல்லாம் எல்லாம் எனக்காக என்று எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ, நான் அனுபவிப்பதற்கு, இந்த உடல் எதற்காக, நான் அனுபவிப்பதற்காக, நான் செய்யக்கூடிய பஞ்சமகா யஜ்ஞங்கள் எதற்காக, நான் நன்மை அடைவதற்காக என்று நினைத்தானால், இந்த புலன்கள் எல்லாம் என்னுடைய ஆனந்தத்திற்காக என்று நினைத்தால் அது ஒரு பெரிய குற்றம். அது ஆனால் அப்படி நினைக்காமல் இவைகளெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான், இந்த உடல் பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக ஏற்பட்டது. நாம் செய்யக்கூடிய யஜ்ஞங்கள் எல்லாம் பகவானுக்கு ஆராதனமாக அமைந்தது. அவனை பற்றி நாம் காதாலே கேட்க வேண்டும், அவனை கண்ணாலே சேவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுதான் குற்றம் இல்லாமை. அதிலேயும் இது பகவானுக்கு என்று நினையாமல் பாகவதர்களுக்கு என்று நினைத்தால், அதாவது இந்த உடல் எம்பெருமானுக்கு மட்டுமல்ல, எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு, எம்பெருமானுடைய அடியவர்களை ஆராதிப்பதுதான் யஜ்ஞம், அவர்களுடைய சொற்களை கேட்பதுதான் நம்முடைய புலன்களுக்கும் பொறிகளுக்கும் விஷயம் என்று எவன் நினைத்திருக்கிறானோ அவன்தான் ஏதம் ஒன்றுமில்லாதவன். ஆக இப்படி பூதமைந்து, வேள்வி 5, புலன்கள் 5, பொறிகளால் ஏதம் ஒன்றுமில்லாத வன்கையினார்கள் என்று திருக்கோட்டியூரிலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் இப்படிப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் பாகவத விஷயத்திலே ஆக்கினபடியினாலே அவர்கள் ஏதம் குற்றம் என்பதே இல்லாதவர்கள் என்று அந்த திருக்கோட்டியூர் வாழ் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உண்டான பெருமையை பெரியாழ்வார் அருளிச் செய்கிறார். அப்படிப்பட்ட வகையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருப்பவன் யார் என்றால் நாதனை நரசிங்கனை என்று அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தையே காட்டுகின்றார். அங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு சொக்கநாராயணன் என்று பெயர், அவர்தான் நாதன். அடுத்தபடியாக தெற்காழ்வார் என்று அங்கே ஒரு நரசிங்க பெருமானும் எழுந்தருளியிருக்கிறார். அவரைத்தான் நரசிங்கனை என்கிற சொல்லாலே காட்டினார் என்று வியாக்கியானத்திலே காட்டுகின்றார்கள்.
அப்படிப்பட்ட நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார் என்று அவனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாகவதர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாத தூளிப்படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. அவர்களுடைய திருவடியினுடைய துகள் எங்கெங்கே படுகிறதோ அந்த இடமெல்லாம் பாக்கியம் செய்தது. கீழே 5 பாசுரங்களிலே எம்பெருமானை நினையாதவர்கள் அவர்கள் பாவகாரிகள் என்றார். மேலே 5 பாசுரங்களிலே எம்பெருமானை நினைப்பவர்கள் புண்ணியசாலிகள், அவர்கள்தான் இந்த உலகத்தையே புனிதமாக்குபவர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய பாத தூளி படுகிறபடியினால் அன்றோ இந்த உலகம் பாக்கியம் செய்ததாக விளங்குகின்றது என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்ரீபாத தூளி, அதாவது அவர்களுடைய திருவடி துகள், தொண்டர் அடி பொடி என்று இதையே தனக்கு திருநாமமாக கொண்டார் அல்லவா ஒரு ஆழ்வார். அதைத்தான் இந்த இடத்திலே பாத தூளி படுதலால், அப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார சொல்லுகின்ற அந்த அடியவர்களுடைய பாத தூளி படுகின்றபடியினாலே இந்த உலகம் பாக்கியம் செய்தது என்று அப்படி சொல்லுகின்றார். அடுத்த பாசுரத்திலே அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறார்களோ அதே இடத்திலே யார் வசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். நாம் இருக்கணும்னா எங்க இருக்கணும் தெரியுமோ? கண்ட இடத்திலையும் இருக்கக்கூடாதாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்கே திரண்டு இருக்கிறார்களோ அந்த ஊரிலே தான் நாம் இருக்க வேண்டும் என்ற பொருளையும் அடுத்த பாசுரத்திலே காட்டுகின்றார் பெரியாழ்வார். குருந்தமன் நொசித்தானொடும் சென்னே கூடியாடி விழாச் செய்து திருந்து நான் மறையோரிரா பகல் ஏத்திவாழ் திருக்கோட்டியோர் அருந்தரமுகில் வண்ணனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? குருந்தம் ஒசித்தான். கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு அசுரன் குருந்த மரத்திலே ஆவேசித்திருந்தான். ஏனென்றால் கண்ணனுக்கு குருந்த மரம் என்றால் மிகவும் பிடித்திருக்கும். அடிக்கடி அந்த மரத்தின் மீது ஏறுவான். அதனால ஒரு அசுரன் குருந்த மரத்தினுடைய வடிவிலே வந்தான். ஆனால் கண்ணபிரான் தெரிந்து கொண்டு அவனை அழித்து விட்டானான். அப்படி குருந்தமுன் ஒசித்தான் என்றால் இது எம்பெருமானை சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட எம்பெருமானோடும் கூடியாடி விழா செய்து என்று அவனோடு கூடி ஆடுகின்றது என்ன, அவனுக்கு விழா செய்வதென்ன? இப்படி திருந்து நான்மறையோர் என்று, நான்மறை என்னால் வேதம், அந்த வேதத்திலேயும் திருந்து நான்மறை என்றால் என்ன தெரியுமோ? அந்த எம்பெருமானுக்கு உகந்த அடிமையை செல்தல். அதாவது வெறும் வேதத்தை மட்டும் ஓதுவது என்னால் அது உயர்ந்த விஷயம் அல்லவாம். அந்த வேதத்தை எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு பாங்காக அவன் திருமுன்பே ஓதினால் அதுதான் திருந்து நான்மறை என்று சொல்லப்படுகின்றது. வெறுமனே வேதத்தை ஓதுவதை காட்டிலும் எம்பெருமானுக்கு திருவுள்ள பாங்காக அவனுக்கு அவனுடைய திருமுன்பே அல்லது அவனுக்கு பின்புறத்திலே புறப்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுது பின்னாலே வேதபாராயணம் செய்து கொண்டு போவது என்று வழக்கம் உண்டு. அதையும் நாம் கொள்ளலாம். ஆக விழா செய்து நான்மறை திருந்து நான்மறையோர் என்று விழாவிலே நான்மறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த எம்பெருமானுடைய புறப்பாடுகளிலே அவனுக்கு வேதத்தை ஓதுபவர்கள் என்று கூட நாம் இப்படி பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருந்து நான்மறையோர் ஏத்திவாள் அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட திருக்கோட்டியூரிலே கருந்தட முகில் வண்ணன், கரிய மேகம் போன்ற வடிவை உடையவனான அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் அந்த எம்பெருமானிடத்திலே போய் அவனை பற்றி கொண்டு அவனையே தங்களுக்கு எல்லாமாக நினைத்து அப்படி கைதொழும் பக்தர்கள், அப்படிப்பட்ட பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ, என்ன தவம் செய்தார்கள், என்ன தவம் செய்தார்கள். இப்படி எங்கோ ஒருவரும் இல்லாத ஊரிலே போய் இவர்கள் இராமல் பரம பாகவதர்கள் இருக்கிற ஊரிலே இவர்கள் இருக்கிறார்களே. ஏனென்றால் அந்த பாகவதர்களுடைய கட்டாட்சமடியாக இவர்களுக்கும் கூட எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். அந்த எண்ணத்தினாலே இவர்களும் கூட பரம பாகவதர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நாம் நினைக்கும்படியாக அப்படி இருக்கிறபடியினாலே ஒரு பாகவதனுடைய அபிமானத்திலே ஒதுங்கினால் நமக்கும் அந்த பாகவதத்துவம் என்பது வந்து சேரும் அல்லவா. ஆயினாலே இவர் என்ன தெரிவிக்கிறார்னால் அந்த கருந்தட முகில்வண்ணனாம் எம்பெருமான் அந்த எம்பெருமானை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள், பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் என்று பக்தர்கள் இருந்த ஊரிலே இருக்க வேண்டும் என்று அப்படி நாம் நினைக்க வேண்டுமாம். அதனால்தான் அந்த காலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வசிக்க வேண்டும் என்றால் அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு பாங்கான ஒரு திவ்ய தேச வாசம் என்று அதிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள்.
எம்பெருமானாரும் கூட தாம் இறுதி காலத்திலே, அதாவது அவர் கடைசியாக திருநாட்டுக்கு எழுந்தருளுவதற்கு முன்னமே தன்னுடைய அடியவர்களுக்கு அவர் சில நல்வார்த்தைகளை கூறி சென்றார். அப்படி அருளி செய்தவை 6 வார்த்தைகள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த 6 வார்த்தைகளிலே அவர் கடைசியாக அருளி செய்த வார்த்தை என்னன்னா, திருநாராயணபுரத்திலே ஒரு குடில் கட்டி கொண்டு வசிப்பது, எதிகிரி தட்டே குட்டீரே நிவசயத்து என்று ஒரு திருநாராயணபுரத்திலே குடில் கட்டி கொண்டு வசிப்பது என்று தெரிவித்தார். ஏன் திருநாராயணபுரத்திலே குடில் கட்டிக்கொண்டு என்னால் அது திருநாராயணபுரம் என்று ஒரு திவிதேசத்தை சொன்னது சகல திவிதேசங்களுக்கும் பொருந்தும் என்றே கூட நாம் கொள்ளலாம். ஏனென்றால் அப்படி ஒரு திவ்யதேசத்திலே நாம் அப்படி குடில் கட்டி கொண்டு இருந்தோமானால் அங்கே இருக்கிறவர்களுடைய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய அபிமானத்திலே ஒதுங்குகின்ற பேரும் நமக்கு கிடைக்கும். ஆகையினாலேதான் அப்படி அருளி செய்தார். அதனாலே நமக்கு திவ்ய பிரபந்தங்களை கற்க வேண்டும், இந்த வியாக்கியானங்களை சேவிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட நமக்கு ஆசை எழும் என்கிற காரணத்தினாலே அப்படி அருளி செய்தார். அதற்கு மூல காரணம், அப்படி எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்ததற்கு மூல காரணம் என்னவென்றால், இங்கே பெரியாழ்வார் அருளி செய்த இந்த அருளி செயல்தான் என்றே கொள்ளலாம். அதாவது கை கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் என்று, பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ என்று, எத்தவர்கள் செய்தார்களோ, என்ன தவத்தை செய்திருக்கிறார்கள் அவர்கள் என்று அவர்களை கொண்டாடுகின்றார் பெரியாழ்வார். இப்படி பெரியாழ்வார் திருக்கோட்டியூரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டாடினதோடு மட்டுமல்லாமல், அந்த திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிற ஊரிலே இருக்கிறவர்கள் என்ன பாக்கியம் செய்தார்களோ என்று இப்படியெல்லாம் போற்றுகின்றார். இந்த அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.